1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அண்ணன் சீமான் அவர்களுக்கு நேரடியா சவால் விட்டுருக்காரு திமுகவுடைய உடன்பிறப்பு. நம்ம போஸ் வெங்கட் இருக்கார் இல்லையா, அவர் தான் பயங்கர காட்டமா ஒரு நேரலை நிகழ்ச்சியில நேரில் உக்காந்துக்கிட்டு சாட்டை துரைமுருகன் அண்ணன்கிட்ட சொல்லி சீமான் அவர்களுக்கு சவால் விடுறாரு. உங்களெல்லாம் முடிஞ்சா வென்று காட்டுங்க அப்படின்னு சொல்லி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாட்டை தம்பி சொன்னாரு, நீங்க பணம் கொடுத்து தான் ஜெயிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. வேணா நான் ஒரு 10 கோடி ரூபாய் பணம் தரேன், அண்ணன் சீமான் அவர்களை அறந்தாங்கி இல்ல எங்க வேணா நிப்பாட்டுவோம், ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம், ஓட்டு போட்டுருவாங்களா? ஓட்டு போட்டுருவாங்களா? 10 கோடி ரூபாய் அறந்தாங்கி தொகுதியில் அவர் நிற்கிறாரு. அங்கே 10 கோடி ரூபாய் இவர் கொடுக்குறாரு, நாம் தமிழர் கட்சி கொடுக்குறாரு, அண்ணன் சீமான் அவர்கள் கொடுக்குறாரு. 10 கோடி ரூபா கொடுத்து 2 பேருமே ஓட்டுக்கு 1000 ரூபாய், எப்படி ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம், 2 பேருமே கொடுப்போம், நீங்கள் வென்றுவீங்களா, ஜெயிச்சு வந்துட முடியுமா, யாராவது ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏளனமாக கேள்வி கேட்குறாரு. ரொம்ப ஒன்றுமே 10 கோடி ரூபா கொடுத்தா கூட நாம் தமிழர் கட்சிக்கு யாரும் ஓட்டு போட மாட்டான். திமுகவுக்கு தான் வரம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எப்படா திமுக தேர்தல் நினைக்கும், எப்படா வாக்கு செலுத்துவோம், எப்படா திரும்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை முதல்வர் அமைச்சராக மாற்றுவோம், போஸ் வெங்கட் அவர்களை எப்படா எம்எல்ஏவாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தவம் கிடக்கிறாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, கடந்த முறை திருவொற்றியூர் தொகுதியில் அண்ணன் சீமான் அவர்கள் நின்னார். 45,000க்கு மேற்பட்ட வாக்குகளை வாங்கினார். கிட்டத்தட்ட 24% வாக்குகளை அந்த சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் வாங்குறார். அந்த 24.5% வாக்கு இருக்குல்ல, அது ஒத்த ரூபா கூட கொடுக்காம, எப்படி ஒத்த ரூபா கூட ஓட்டுக்கு கொடுக்காம வாங்கிய வாக்குகள். மேற்கொண்டு இவங்க 30%, 28%, 35% வாங்கினாங்க இல்லையா, வெற்றி பெற்றாங்க இல்லையா, அந்த ஒரு இடையில இருக்கக்கூடிய ஒரு 10% வாக்கு இருக்கு இல்லையா, அந்த வாக்குக்கு நம்ம திருமங்கலம் தொகுதியில் அழகிரி ஒரு தேர்தல் நடத்தினார். வரலாறு காணாத தேர்தல். நம்ம கருணாநிதி அவர்களின் மகன் நம்ம அந்த ரேஷன் கார்டு முதற்கொண்டு வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய் அப்படின்னு பேசி வாக்குகளை கொடுத்து விலைக்கு வாங்கினார். அதற்கு இணையாக அந்த ரவுடி சங்கர் அவர்கள் அதே பாணியில் ரேஷன் கார்டெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு வாக்குகளை பெற்றது ஊரறியும். அதாவது ஒட்டுமொத்தமாக குடும்பமாக வாக்குகளை விலைக்கு வாங்கினாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு இவர் 10 கோடி ரூபா கொடுத்தா நாங்கள் வாக்குக்கெல்லாம் காசு கொடுக்க போகிறதில்ல. அந்த 10 கோடி ரூபா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 20-30 தொகுதியில் மிக சிறப்பாக மக்கள்கிட்ட எங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ இருக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா நிதி பிரச்சனை. ஒவ்வொரு தொகுதிக்கும் 40 லட்ச ரூபா தேர்தல் செலவு பண்ண சொல்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி 4 லட்ச ரூபா பண்ணுறதே பெரிய விஷயம். 4 லட்ச ரூபா பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கூட வரவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்க முடியாது. அவர்கள் சொந்த காசில் உணவு சாப்பிட்டுப்பாங்க, அவங்க சொந்த காசில் பெட்ரோல் போட்டு வருவாங்க. மற்ற கட்சிகள் இது சாத்தியமானா சாத்தியமே கிடையாது. நிதி இருந்ததுன்னா இதை விட இன்னும் தீவிரமாக, இதை விட இன்னும் வேகமாக மக்கள்கிட்ட கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். அது நிதி இல்லாததுனால தான் இவ்வளவு சுணக்கமாக இருக்குது. 10 கோடி ரூபா கொடுத்து உங்ககிட்ட கொடுக்குறோம், முடிஞ்சா வென்று காட்டுங்க அப்படின்றீங்க. ஒரே ஒரு சவால் தான், 10 கோடி ரூபாயில் நீங்கள் 100 கோடி ரூபா கூட கொடுத்துக்கோங்க, வச்சுக்கோங்க, குடும்பமாக விலைக்கு வாங்கிக்கோங்க. நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கிது, தனியாக நிற்கிறோம், எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க, நாங்கள் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடுறோம், எங்களை நம்பினால் வாக்கு செலுத்துங்க, சாதியாக பார்த்தா உங்கள் வாக்கு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த களத்தில் நிற்கிறோம். திமுக ஒரே ஒரு தேர்தல் மட்டும், ஏன்னா இப்போ தான் வலிமையாக இருக்கிறது, எதிர்கட்சி கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் எதிரிகளே காணவில்லை, அதிமுக கட்சி பிளவுபட்டு போய் சிதை உண்டு கிடக்குது, அதில் வலிமையான தலைவர்கள் இல்லை அப்படின்னு 1000 குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்களே. இந்த 26 தேர்தலில், இந்த ஒரு தேர்தலில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தனிச்சு நிற்க சொல்லுங்கள். எந்த கட்சியும் கூட்டணி வேணாங்க, யாருமே எங்களுக்கு தேவையில்லைங்க, நாங்கள் ஒரே ஆள் தனிச்சு நிற்கிறோங்க. திமுகவை நம்பி மக்கள் எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். அதாவது குதிரை மேலே சவாரி செஞ்சுக்கிட்டு, குதிரை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு கீழே இருக்கிறவனை பார்த்தியா நான் எவ்வளோ உயரம் அப்படின்னு பேசுறது எவ்வளோ ஒரு கேவலமான செயலையோ அதே செயலைத்தான் இந்த திமுக செஞ்சிட்டு இருக்கு தொடர்ந்து. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பாமக தனிச்சு நின்று இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனிச்சு நின்று இருக்கு, தேர்தலை முதல்ல சந்திக்கும் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனிச்சு நின்று இருக்கு, எல்லா கட்சியும் தனித்து நின்று இருக்கு. தமிழ்நாட்டில் தனித்தே நிற்காத ஒரு கட்சி இருக்குல்ல, அது திமுக மட்டும்தான். இவர்களுக்கெல்லாம் அவ்வளோ வாய் இருக்கக்கூடாது. நீங்களாம் இதை பற்றி பேசுவதற்கு அருகதையற்ற தகுதியற்றவர்கள், புரியுதா?
நாம் தமிழர் கட்சி பற்றி பேசணும்னா, நாம் தமிழர் கட்சிக்கிட்ட சவால் விடணும்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். 15 கட்சிங்க, ஒரு கட்சி 2 கட்சிலாம் இல்லை, 15 கட்சியை கூட அப்படியே சுற்றி கூட்டி வச்சுன்னு இந்த புலி வந்துச்சுன்னா எல்லாரும் என் மேலே படுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி 15 கட்சிகளை கூட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு வெல்லக்கூடிய வெற்றி ஒரு வெற்றியா? இது கேவலமாக இல்லை? ஒன்றும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வெளியே விட்டுருங்க, காங்கிரஸ் கட்சிக்கு வெளியே விட்டுருங்க, எல்லாத்தையும் வெளியில் விட்டுட்டு எல்லாரும் தனித்தனியாக பார்க்கட்டும், அவங்கவுங்களுக்கு எத்தனை சதவீதம் வாக்கு இருக்குதுன்னு தெரியட்டும். இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு 8.2% வாக்கு இருக்குது. கடந்த தேர்தலில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் 1000 சதிகள் செய்த போது, எப்படி 1000 சதிகள். இன்னைக்கு தேர்தலில் இன்னும் நிற்கலை விஜய், இன்னும் நாமினேஷன் தாக்கல் பண்ணல, கட்சி மட்டும் தான் அறிவிச்சிருக்காரு, தேர்தல் இன்னும் தேதி ஒதுக்கலை. ஆனால் இப்பொழுது விஜய்க்கு விசில் சின்னம் ஒதுக்கியிருக்கு தேர்தல் ஆணையம். எப்படி தேர்தலையே அறிவிக்கல, தேர்தல் தேதி இன்னும் தெரியல, வேட்பாளர் யாருன்னு தெரியல, எத்தனை தொகுதியில் போட்டி போட போகிறாங்கன்னு தெரியல, தேர்தலில் நிற்பாங்களா இல்லை அதுக்குள்ளே கட்சியை காலி பண்ணிட்டு போயிடுவாங்களான்னு தெரியல, அவர்களுக்கு விசில் சின்னம் ஒதுக்கியிருக்கு. ஆனால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது, தொடர்ந்து போட்டியிட்டு வரக்கூடிய ஒரு கட்சின்னு தெரியும். 2016, 19, 21 தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி போட்டியிடுதுன்னு தெரியும். ஆனால் தொடர்ச்சியாக போட்டியிடக்கூடிய ஒரு கட்சிகளில் சின்னமே ஒதுக்கலை. தேர்தலுக்கு இன்னும் ஒரு 10 நாட்கள் இருக்குது. இன்னும் நாங்கள் வந்து பரப்புரை செய்யும் போதெல்லாம் எப்படி சீமான் தான் சின்னம்னு காட்டி பரப்புரை செஞ்சோம், எங்கள் அண்ணன் தான் எங்களுக்கு சின்னம் அப்படின்னு காட்டி பரப்புரை செய்தோம். அந்த சூழ்நிலையில் கடைசி 10 நாளில் சின்னத்தை, அது எப்படி மைக் சின்னம், அது எங்கே இருக்கும்? 3வது போட்டி 4வது போட்டியில் இருக்கும். தேர்தல் யாருக்கான தேர்தல்? யார் பிரதமர் என்பதற்கான தேர்தல், பாராளுமன்றத்துக்கான தேர்தல், தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இல்லை, டெல்லிக்கான தேர்தல், ஒட்டுமொத்தமாக இந்தியாவை ஆளக்கூடிய தேர்தல். அந்த தேர்தலில் 3வது பெட்டியில் இருக்கக்கூடிய 4வது பெட்டியில் இருக்கக்கூடிய மைக் சின்னத்தை தேடி பிடிச்சி நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கான். 8.2% பேர், 36 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் நாம் தமிழர் கட்சியை தேடி இருக்காங்க. ஆனால் அப்படியே சும்மா 10 கோடி ரூபா கொடுக்குறேன், நீங்கள் முடிஞ்சால் வென்று காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு ஏளனமாக பேசுறது. அதே சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் இன்னைக்கு வந்து எப்படி பார்த்தாலும் முதல் 3 இடங்களில் நாம் தமிழர் கட்சியோட சின்னம் வந்துடும். எந்த பெட்டியில் வச்சாலும் முதல் பெட்டியில் 3வது இடத்துல நாம் தமிழர் கட்சி வந்துடும், வேறு எந்த இதுவுமே இல்லை. ஏன்னா திமுக தனித்து போட்டி போட போகிறது கிடையாது, திமுக, காங்கிரஸ், விசிக இது எல்லாம் ஒரு கூட்டணிக்குள்ளே வந்துடும். அப்போது 2வதாக இருக்கக்கூடிய ஒரு அணின்னு பார்த்தீங்கன்னா அது அதிமுக அணி. இங்கே அங்கீகாரம் பெற்ற கட்சிகளில் நாம் தமிழர் கட்சி முதன்மையானதாக இருக்குது. அப்போது நாங்கள் முதல் 3 இடத்துல வந்துடுவோம். விவசாயி சின்னம், மக்கள் அறியப்பட்ட விவசாயி சின்னத்தை மீட்டு எடுத்து வந்திருக்கோம். இப்போ போய் சவால் வர்றீங்க. அதே 10 கோடி ரூபாயை கொடுக்காமலே அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த முறை சட்டமன்றத்துக்கு போகிறார். அவர் மட்டும் இல்லை, அவரை சுற்றியுள்ள நாம் தமிழர் கட்சியை சார்ந்த 10க்கும் மேற்பட்டவர் இந்த தடவை வந்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று உள்ளே போகிறாங்க. நாங்கள் உங்களுக்கு சவால் விடுறோம். எல்லோரும் அந்த கருத்து கணிப்பை நம்பி ஏமாறுறாங்க. கருத்து கணிப்பு வந்துருச்சுங்க. விஜய் வந்து 35% வாக்குகள் வச்சுருக்காரு. எப்படி தேர்தலையே பார்க்காதவர், தேர்தல்னால் என்னன்னே தெரியாதவர், 35% வாக்கு. விஜய் தனித்தே வென்று விடுவார். இன்னொரு பக்கம் திமுகவை வீழ்த்தவே முடியாதுங்க. திமுக வீழ்த்துறதுக்கு இங்கே சக்திகளே கிடையாது. திமுக தான் மிக பெரும் சக்தியாக வளர்ந்துட்டு இருக்கு. அப்படியே ஒன்றும் இல்லை. இருக்கிறதுலே வெக்கப்பட வேண்டிய, கேவலப்பட வேண்டிய, அருவருக்கத்தக்க விஷயம் என்ன தெரியுங்களா? முதலமைச்சர் இப்போ சொல்லியிருக்கார், ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். உடன்பிறப்புகளுக்கு நீங்கள் வாக்கு கேட்டு போகும்போது, எப்படி நீங்கள் வாக்கு கேட்டு வீதி வீதியாக ஊராக போகும்போது அங்கே உங்களை திட்டலாம், கேள்வி கேட்கலாம், கடுமையான எதிர்வினைகள் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் முகம் சொல்லிக்கக்கூடாது, எதிர்வினையாற்றக்கூடாது, அவர்களை வந்து மனம் நோகும்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகளுக்கு கட்டளை இட்டிருக்கார். 5 ஆண்டுகள் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, நாங்கள் வெறும் நல்லதையாக செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஏன் மக்கள் திட்ட போகிறாங்க? எதற்காக மக்கள் உங்களை வந்து சாட போகிறாங்க? எதற்கு மக்கள் உங்களை எதிர்க்க போகிறாங்க? அப்போ முதல்வருக்கே தெரியும் இது ஒரு கேவலமான கேடுகட்ட ஆட்சின்னு. இந்த வெக்கங்கட்ட ஆட்சியில் மக்கள் வாழ்வதை விரும்பலை. அப்போ கண்டிப்பாக நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களுக்கு எதிர்வினை இருக்கும். மக்கள் எல்லாம் உங்களை கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க, நாக்க பிடிங்கிட்டு சாகிற மாதிரி கேட்பாங்க. அப்படியும் நீங்கள் வந்து எதிர்வினை ஆற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு அருவருக்கத்தக்க ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு ஒரு கேவலமான ஆட்சி நடத்திட்டு 10 கோடி ரூபாய் வச்சு பந்தயம் கட்டுறார். இதெல்லாம்
உண்மையிலே இதை சொல்வதற்கு அசிங்கமாக இருக்கணும். நான் 10 கோடி ரூபா கொடுத்து வாக்கு வாங்கினேன், உன்னால் முடிஞ்சா வாங்குன்றது இல்லை. இதை விட கேவலமான திராவிட மாடல் வேறு எதுவுமே இல்லை. திருடர்கள் செய்யக்கூடியது தான். நான் வாக்கை காசு கொடுத்து தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி போஸ் வெங்கட் அறிவிச்சிருக்காரு. திமுகவால் வேற எதை கொள்கை சொல்லி, கோட்பாடுகள் சொல்லி, பெரியாரை சொல்லி, தத்துவத்தை சொல்லி வெல்ல முடியாது. அதற்கு பணம் மட்டும்தான் முக்கியம், வாக்குகளை விலைக்கு மட்டும்தான் வாங்குவோம். நாங்கள் இன்னும் 10 ஆண்டுகள் ஆட்சி ஆண்டாலும் 20 ஆண்டுகள் ஆட்சி ஆண்டாலும் நாங்கள் செய்த நல்லதை சொல்லி எங்களால் வாக்கு கேட்க முடியாது என்று போஸ் வெங்கட் நினைக்கிறார், திமுக நினைக்குது. அப்படிப்பட்டவர்கள் சவால் விட தகுதியற்றவர்கள். அண்ணன் சீமானவர்களுக்கு சவால் விடணும்னா அதற்கு ஒரு தகுதி இருக்கிறது. அந்த தகுதி திமுகவை சார்ந்த யாருக்குமே இல்லை, திமுகவில் இருக்கக்கூடிய யாருக்குமே கிடையாது. நாம் தமிழ் கட்சிக்கு சவால் விடணும்னா அதுக்கு தனித்த தகுதி வேணும், தனிச்சு நிற்கிற தைரியம் வேணும். அப்படி இருந்தால் நாம் தமிழ் கட்சிக்கு சவால் விடுங்க. அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.